இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாப்பா, ஆய்லர் பை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோட நொட்டேஷன் பை ஆஃப் என் அப்படின்வாங்க. அதான் ஆய்லர் பை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இட் ரெஃபர்ஸ் த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் என். அப்போ என்னன்னு கொடுத்தா அதோட ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் தேன் என் அப்படிங்கிறதான் அதோட டெஃபனிஷன். அது நம்ம டெஃபனிஷன் படித்தோடனே புரியலைன்னா ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு திரும்ப வாங்க. இந்த கேள்வி அடிக்கடி பரீட்சையில் 1 வேர்டில் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண் 8ன்னு வச்சுக்கோங்க. பை 8 வந்து 4. எப்படி இந்த 8ன்னு எடுத்துக்கிட்டால் 8 விட கம்மியாக இருக்கிற நம்பர் எத்தனை? 1, 3, 5, 7. ஏன் சார் 4 வராதுன்னா 4 வந்து 8 அடிக்கும். அதனால் அது ரிலேட்டிவ்லி ப்ரைம் கிடையாது. அப்போ 8 விட கம்மியாக இருக்கணும், ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர் அப்படி இருக்குது. இதே மாதிரி பை ஆஃப் 24னா 24க்கு எழுதி பார்க்கணும். 1, 2, 3ன்னு எழுதி பார்க்கணும். அதில் 8 நம்பர் அதுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது. அதே மாதிரி பை 60 பார்த்தீங்கன்னா 16 நம்பர் அப்படி இருக்குது. ஸோ இதான் என்ன சொல்லுவாங்க? ஆய்லர்ஸ் பை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட்டும் ஒரு நம்பர் கொடுத்தா அதை எத்தனை தடவை டிவிஷன் பண்ணுறதும், நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் எ குரூப்பும் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் எ கிவன் குரூப்பு அப்படிங்கிறதும் எல்லாமே ஒரே இடத்துல தான் மேட்ச் ஆகுது. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆய்லர் பை ஃபங்க்ஷன்றாங்க. ராமானுஜத்தோட கான்ட்ரிபியூஷனும் அந்த நம்பர் தியரியில் இருந்து இந்த குரூப் தியரிக்கு எந்த இடத்துல வந்து மெர்ஜ் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்டில் தான் மெர்ஜ் ஆகுது.